உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானத்திற்கு குறைவிருக்காது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தசபக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் பண வரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். சுப விரயங்களில் பணமும் செலவழியும். வெளியூர் பயணங்களில் லாபம் கிடைக்கும். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் சம்பாதிக்க ஆர்வமுள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு காத்துள்ளது. எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பார்கள். ஏற்றுமதி துறையினர்களுக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனத்துடன் வர்த்தக ஒத்துழைப்பு கையெழுத்தாகும். வியாபார அபிவிருத்திக்காக அளவோடு புதிய முதலீடுகளை செய்யலாம். கலைத்துறையினர். சுக்கிரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் லாபகரமான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆயினும் வருமானம் மட்டும் குறைவாகவே இருக்கும். பல தருணங்களில் பிற உதவிகளை நாட வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசியல் துறையினர். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கட்சி மாற்றத்திற்கு ஆளாகக்கூடும். மாணவ மாணவியர். கல்வித்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லை. உடல் சோர்வும் தலைவலியும் உடலை வருத்தும். புத்தகத்தை தொட்டாலே உங்களுக்கு உறக்கம் மேலிடும். ஒரு சிலருக்கு கூடா நட்பு ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. உயர்கல்விக்கு முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும். விவசாயத்துறையினர். வயல்களில் சக்திக்கு மீறி பாடுபட வேண்டியிருக்கும். பழைய கடன்கள் மனதை வருத்தும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டாகும். இதன் காரணமாக பயிர்களின் வளர்ச்சி பாதிப்பிற்குள்ளாகும். பெண்மணிகள். பலவித குடும்ப கவலைகளினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 6 பிற்பகல் முதல் 8 மாலை வரை. பரிகாரம். திருநாகேஸ்வரம் திருத்தலத்தில் ராகுவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.